இந்த சம்பவம் 2004 நடந்தது. தெற்கு மும்பையில் இருக்கிற ஒரு பிளாட்ல ஒரு முழு குடும்பமும் பால்கனில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிளாட்ல அப்படி என்னதான் இருந்தது? எதுக்காக அந்த முழு குடும்பமும் தற்கொலை பண்ணியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது? என் பசங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவங்களோட விருப்பத்துக்காக நாங்க தலை வணங்க வேண்டியதா போச்சு. அதனால நான் என்னோட வாழ்க்கையையும் முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். நைஸ், வெரி நைஸ். இட்ஸ் பியூட்டிஃபுல் சமீர். Thank you so much. For what? I was so excited for completion of your project. அது ஏன்னா நீ இந்தியாவை ரொம்ப மிஸ் பண்ணல, அதான். ஆமா, நான் இந்தியாவை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ரெண்டு ரீசன் தான். ஒன்னு இந்தியன் விமன்ஸோட காசிப்ஸ், இன்னொன்னு இங்க இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற காம்படிஷன். அதாவது யாரு முதல்ல லேட்டஸ்ட் ஜுவல்லரி டிசைனர் ட்ரெஸ்ஸும் போடுறாங்கன்னு பார்க்கணும். பெல்ஜியம்ல நான் இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன். பட் இங்க நான் எல்லாத்தையும் செய்வேன். Great. Now let's go back to work. நிறைய வேலை இருக்கு. அப்புறம் நான் வெளியே போய் ஆகணும். எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. முடிச்சு நான் வந்து மீட் பண்றேன். சமீர், போயிட்டு வாங்க. பட் சீக்கிரம் வந்துருங்க. I'll catch you later. Soon. Come soon. See you. Bye. Farhan, mummy, baby, come down. Watchman, watchman. அம்மா, நான் அங்க விளையாட போகட்டுமா? Okay, go. Thank you. நான் இன்னைக்கு தான் இந்த பில்டிங்க்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன். எனக்கு இப்ப வீட்டு வேலை பண்றதுக்கு வேலைக்காரி வேணும். இதே பில்டிங்ல வேலை பார்க்கறவங்களா இருக்கணும். முயற்சி பண்றேன். ஓகே, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பாருங்க. இங்க வாமா. இந்த மேடம் இங்க புதுசா வந்திருக்காங்க. வீட்டு வேலைக்கு ஆள் கேக்குறாங்க. நீ போறியா? மேடம், நான் எல்லா வேலையும் நல்லா பண்ணுவேன். ஆனா எனக்கான சம்பளம் ஃபிக்ஸட் தான், சரியா? ஓகே, எவ்வளவு வாங்குவ நீ? வீடு சுத்தம் பண்ணி துணி துவைச்சு பாத்திரம் தேய்க்க 3000 ரூபாய் வாங்குறேன். 3000-ஆ? சரி, நாளையில இருந்து வந்துரு. அதெல்லாம் சரி மேடம். உங்க வீடு எந்த ஃப்ளோர்ல இருக்கு? டாப் ஃப்ளோர், 11வது ஃப்ளோர். என்ன, நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவ? அது மேடம், அது வந்து நீங்க வேற யாரையாவது வேலைக்கு வச்சுக்கோங்க. எனக்கு நேரமே இருக்கிறது இல்ல, என்னால வர முடியாது. இவளுக்கு என்ன ஆச்சு? இப்பதானே ஒத்துக்கிட்டு வேலைக்கு வரேன்னு சொன்னா ஏன் வரலன்றா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் மேடம். வாட்ச்மேன், சீக்கிரம் எனக்கு ஒரு வேலைக்காரி வேணும். சரிங்க, நான் பாக்குறேன். ஃபெரான், ஃபெரான், சரி வா வீட்டுக்கு போலாம். அம்மா, நான் விளையாடிட்டு இருக்கேன், நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் விளையாடிட்டு சீக்கிரம் வா. ஓகேமா.
வா டின்னர் டைம். அப்பா சாப்பிடும்போது நான் சாப்பிடுறேம்மா. அப்பா வர்றதுக்கு லேட் ஆனாலும் ஆகும். அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்பா வந்துட்டாங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். என்னை விட்டுடுங்க. என்னை விட்டுடுங்க, அடிக்காதீங்க. என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. என்னை காப்பாத்துங்க. என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துங்க. கதவை தரங்க. யூ நீட் எனி ஹெல்ப்? ஷமீர், எனி ப்ராப்ளம்? நீங்க என்ன பண்ற? ஷமீர், இங்க உள்ளுக்குள்ள இருந்து நிறைய சத்தம் வந்துகிட்டே இருக்கு. someone is inside. பட் 2-3 தடவை நான் அந்த சவுண்ட கேட்டுட்டேன் ஷமீர். ஹே, இட்ஸ் நாட் பாசிபிள். இந்த வீடு ரொம்ப நாளா மூடி இருக்கு. ஷமீர், believe me, நிறைய சத்தம் கேட்டது, அதனால தான் நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன் ஷமீர். ஓகே, I'll check. ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? I'm telling you that there is someone inside. ஓகே, I believe you. உனக்கு சத்தம் கேட்டு இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணுமே கேட்கல. ஷமீர், நான் உண்மைதான் பேசிக்கிட்டு இருக்கேன். I'm 100% sure that இந்த இடத்துல இருந்தா சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. நீங்க ப்ளீஸ் போலீஸை கூப்பிடுங்க. இங்க பாரு, இதுக்காக போலீஸ் எல்லாம் கூப்பிட்டா நல்லா இருக்காது. Let's talk to the building secretary firstly. Come. Come on dear. வாட்ச்மேன் சொல்லுங்க. ப்ளீஸ் செக்ரட்டரி சார் கூப்பிடுங்க. நான் அவர்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். செக்ரட்டரி சார் வெளியே போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. 11th ஃப்ளோர்ல எங்க ஃபிளாட் ஆப்போசிட் ஃபிளாட்ல யாராவது இருக்காங்களா? 11th ஃப்ளோர்லயே அங்க யாருமே இல்லையே. போய் சொல்லாதீங்க. எனக்கு அங்க 2-3 தடவை யாரோ கதவை தட்டுற சத்தம் நல்லா கேட்டுச்சு. ஷமீர், ஒருவேளை யாரையாவது கிட்னாப் பண்ணி வச்சிருப்பாங்களோ? நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க போங்க. இல்ல, இவர் சொல்றது சரிதான். அந்த பிளாட்ல வருஷக்கணக்கா யாருமே இல்ல, யாரும் இருக்கவும் முடியாது. நீங்க இந்த விஷயத்தை இப்படி ஆணித்தனமா சொல்றீங்க சார்? இல்ல மிஸ்ஸஸ் சமீர், டோன்ட் வரி. அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. நீங்க இன்னைக்கு தானே இங்க வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம புது இடத்துல கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இங்க அக்கம் பக்கத்துல நடுராத்திரியில கொஞ்சம் வேலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒருவேளை அங்கேருந்து வந்த சத்தமா கூட இருக்கலாம். அதனால எங்கேருந்து இந்த சத்தம் வந்ததுங்கிற டவுட்டை உங்க மூளையில இருந்து எடுத்துருங்க. தேங்க்யூ so much. தேங்க்யூ. Let's go. Come, let's go. Shamir, get up, Shamir. என்னாச்சு? I told you now, there is something is wrong. Did you hear that? கேக்குதா? Yeah, you're right. யாரோ இருக்காங்க. இந்த சத்தம் இது ஒண்ணு எதிர் வீட்ல இருந்து வந்த மாதிரி இல்ல. I think someone has entered the building illegally. We should go and find the reality. Come.
ஷமீர், ஃபரான் தனியா இருக்கான். பரவாயில்ல, அவன் தூங்கிட்டு தானே இருக்கான். ஓபன் ஆயிடுச்சு, வா. ஷமீர், லெட்ஸ் நாட் டேக் தி ரிஸ்க். காட்ஸை கூப்பிட்டுலாமே. இட்ஸ் ஓகே, ஐம் தேர். இங்க ரொம்ப டஸ்டியா இருக்கு. ஸ்விட்ச் ஆன் தி லைட்ஸ். யா, பட் வேர்ஸ் தி ஸ்விட்ச் போர்டு? அங்க இருக்கு. வாங்க ஷமீர், இந்த இருட்டுல நாம என்ன பண்றது? இந்த படம் யாரோட தான் இருக்கும்? இங்க இருந்தவங்களோட போட்டோவா இருக்கலாம். ஷமீர், ஷமீர், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இந்த லைட்ஸ் திடீர்னு எப்படி ஆன் ஆச்சு? இட்ஸ் ஓகே. ஒருவேளை கனெக்ஷன்ஸ் வீக்கா இருக்குமோ என்னமோ. என்னவா வேணாலும் இருக்கலாம்ல. ரொம்ப நாளா இந்த வீடு பூட்டி இருக்கு போல இருக்கு. இருக்கலாம். ஷமீர், ஷமீர், what is happening? முதல்ல இந்த லைட்ஸ் எல்லாம் லேட்டா ஆன் ஆச்சு. அப்புறம் இப்போ listen, there is something wrong. Let's go back. Please, let's go back. Samir, I'm scared. ஓகே, போலாம். Let's go. Wait. என்னாச்சு? Let's see. அந்த சத்தம் எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இல்ல ஷமீர், இப்பதான் ஒரு சத்தமும் வரல. முதல்ல இங்க இருந்து போலாம். Please, Shamir. Shamir, I'm scared. I'm there with you. Come. ஷமீர், பார்க்கவே பயமா இருக்கு. இது ஒரு பாழடைஞ்ச வீடு நினைக்கிறேன். ஷமீர், இங்க யாருமே இல்ல. எந்த சத்தமும் கேட்கல. நம்ம இங்கிருந்து போயிடலாம் ப்ளீஸ். ஓகே, ப்ளீஸ். லெட்ஸ் கோ. யா, லெட்ஸ் கோ. கம். நான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னல. லெட்ஸ் ரஷ் ஆன். ஷமீர், I told you now that there is something. ஃபரான், நம்ம ஃபரான் தான் போறாங்க. ஃபரான், 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 இங்க என்ன பண்ற? ஃபரான், ஃபரான், ஏதாவது பண்ணுங்க. ஃபரான், ஃபரான், ஷமீர், ஃபரான், 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 எந்திரி. ஃபரான், எந்திரி. கூப்பிடுறல, வா. ஃபரான், ஃபரான், எழுந்து வா. ஃபரான், என்ன பாரு. ஷமீர், வாட்ஸ் ராங் வித் ஹிம்? ஏதோ பேச மாட்டேங்கிறான். ஃபரான், what happened? ஃபரான், get up baby. Get up, ஃபரான். அப்பவே இங்க வர வேண்டான்னு நான் தான் சொன்னேன்ல. ஃபரான், எழுந்திரி ஃபரான். வீட்டுக்கு போலாம். என்னாச்சு? இவ எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். ஃபரான், ஷமீர், ஃபரான், எந்திரிப்பா. ஷமீர், என்ன சொல்றான் இவன்? ஷமீர், என்ன சொல்றான்? என்ன பேசுறான் இவன்? என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போ. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். ஷமீர், என்ன தயவு ஷமீர், செஞ்சு he's இங்க saying இருந்து கூட்டிட்டு something. போங்க. ஃபரான், இவன் ஏதோ ஒரு பொண்ணு குரல்ல பேசிக்கிட்டு இருக்கான். நான் இனிமே இங்க இருக்கவே மாட்டேன். ஃபரான், நீ என்ன பேசுற? ஷமீர், ஃபரான், ஃபரான், எந்திரி ஃபரான். அம்மா கூப்பிடு. ஃபரான், எந்திரி. ஃபரான், நிஷா, you go and get some help. இல்ல. அட, நீ போய் யாராவது ஹெல்ப் கூட்டிட்டு வா. போ. நான் இருக்கேன், நான் பாத்துக்கறேன். சீக்கிரம் போ. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். வாட்ச்மேன், வாட்ச்மேன், வாட்ச்மேன். செக்யூரிட்டி சார், ப்ளீஸ் என் கூட வாங்க. ப்ளீஸ். என்ன? மை ஹஸ்பண்ட் இஸ் ஸ்ட்ரக். ப்ளீஸ். என்ன சொல்றீங்க? சார் ப்ளீஸ் என் கூட வாங்க. சார் ப்ளீஸ் என் கூட வாங்க. என்னாச்சு? ஏன் நீங்க இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க? சார் ப்ளீஸ், மை ஹஸ்பண்ட் அண்ட் சன் ஆர் ஸ்ட்ரக். இப்போ டைமே இல்ல. சீக்கிரம் வாங்க சார், ப்ளீஸ். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். அங்க அதோ அந்த ரூம்ல.
பாருங்க ஃபெரான் இவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். என்னாச்சு? ஷமீர் 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 நீங்க ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். ஃபெரான் ஃபெரான் என்ன இங்க இருந்து போக விடுங்க. பார்த்து மெல்ல பாத்து மெல்லமா, மெல்ல மெல்ல போங்க, மெல்லமா போங்க. மெல்ல போங்க. சரி சார். சாரி சமீர், நீங்க நேத்து என்கிட்ட கேட்டீங்க. இருந்தாலும் நேத்து தானே நீங்க இங்க வந்தீங்க. அதனால உங்களை பயமுறுத்த வேணான்னு தான் நாங்க ஒண்ணுமே சொல்லல. இட்ஸ் ஓகே, நாங்க உங்களுக்கு சொல்லல. இருந்தாலும் நடுராத்திரியில அதுவும் உங்க வைஃபை கூட்டிட்டு அங்க போயிருக்க கூடாது. என்னாச்சு பாத்தீங்கல்ல? யுவர் சன் இஸ் சஃபரிங். I realized this was my biggest mistake ever. ஆனா ரியாலிட்டி என்ன உங்களுக்கு தெரியும்ல? என்ன நடக்குது? Is something wrong in this flat? நீ போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. சரி. பாருங்க சமீர், நான் உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்றேன். I will tell the real fact. See this? இத பாருங்க. All family members? But why? மிஸ்டர் சமீர், இது இன்னும் ரகசியமா தான் இருக்கு. ஏன்னா உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த வீடு பூட்டியே தான் இருக்கா? இல்ல, 1-2 வாட்டி ரெண்டுக்கு கொடுத்தாங்க. ஆனா இங்க வந்தவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு முறை இந்த பில்டிங்கோட வேலைக்காரி க்ளீன் பண்ண போயிருந்தா. ரிஷா, I think எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ we should leave this place. ஷமீர், அவங்க என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சதா இல்லையா? அந்த ஃபேமிலில இருந்த 4 பேரும் சூசைட் பண்ணிருக்காங்க. ஆனா என் மனசுக்கு வேற ஏதோ படுது. ஆனா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? there is something motivate. ஏதோ இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள ஏதோ இருக்கு. I think we should find out the reality. Are you mad? நேத்து ராத்திரி அவனுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல? சாரி, நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன். Let's move. ஷமீர், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நேத்து ராத்திரி என்னெல்லாம் ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. நாம 2 பேரும் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கோம். ஆனா ஃபெரானா மட்டும் அட்டாக் எதுவும் பண்ணல. ஃபெரானையும் அட்டாக் பண்ணிருக்கலாம். பட் ஐ பிலீவ் தட் someone saved him. அவங்க கஸ்டடியில தான் ஃபெரான் இருந்திருக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல?
ஃபெரான் ஒரு சின்ன பொண்ணோட குரல்ல பேசிக்கிட்டு இருந்தான். அவன் என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? Let him go. அதுக்கு என்ன அர்த்தம்னா there is someone with Ferhan in his body. ஒருவேளை அந்த சின்ன பொண்ணோட ஆத்மா. Shamir, I think we should help her. I think we should call some expert investigator. Please. இதான் அந்த ஃபிளாட்டா? எஸ் எஸ். Monisha, don't worry. One second. இங்க ஏதோ இருக்கு. Something is not right. I don't know what, but எனக்குள்ள என்ன தோணுதுன்னா இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இங்க இருக்கிற வைப்ரேஷன் நல்லா இல்ல. ஆனா நான் இன்னும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். Come, that's it. It's not good news. அங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னது? எனக்கு எதுவும் புரியவே இல்லை. எல்லாம் உங்களுக்கு புரிய வரும். அங்க ஒரு ஆத்மா இல்ல, நிறைய ஆத்மாக்கள் இருக்கு. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். நாங்க ஏற்கனவே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கோம். டோன்ட் வரி, நமக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிரும். ஆனா எனக்கு என்ன தெரியணும்னா அந்த அந்த ஃபேமிலி ஏன் இப்படி பண்ணாங்க? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். நான் அந்த குடும்பத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வெயிட். சார், இவங்க தான் அவங்க வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. சார், இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் உங்களுக்கு கேரண்டி தரேன், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா எனக்கு சில முக்கியமான விஷயங்கள் தெரியணும். அந்த பிளாட்ல அப்படி என்னதான் நடந்தது? நீங்க அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ நீங்க அங்க எதையாவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? அதாவது ஏதாவது அதிசயமா இல்ல ஏதாவது வித்தியாசமா பார்த்திருக்கீங்களா? அதை எப்படி சொல்றது? ஒரு சாதாரண மனுஷன் வாழ்க்கையில பண்ணாதது. ஆமா மேடம், அந்த தன்சுக் சார்
சாகுற வரைக்கும் நான் அந்த ஃப்ளாட்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மேடம். ஆனா அந்த வீட்ல நிறைய பிரச்சனை இருந்தது. அந்த ராஜேஷ் அண்ணன் ஹேத்துலானிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல இருந்தே, ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அவங்களோட நடவடிக்கை எல்லாமே மேடம் அது வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏய், என்னது நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பண்ற? உன்னைத்தான் கேக்குற. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நான் இதெல்லாம் செய்யல. என்ன யார் இப்படி செய்ய வச்சாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு நாள் ஹேத்தல் மேடம் டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேடம், ஐயோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹேத்தல் மேடம் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. எப்ப பார் வாழ்வு சாவ பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாம இருந்தது. ஆனா நிறைய தடவை அவங்க தூங்கும் போதே எழுந்து நடமாடி இருக்காங்க. இதே மாதிரிதான் ஒரு நாள் அவங்க பால்கனில இருந்து குதிச்சுட்டாங்க. என்ன குதிச்சிட்டாங்களா? அதுக்கப்புறமா எதுவும் நிக்கல. ஒரு நாள் ராஜேஷ் அண்ணன் ஷேவ் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ அவருக்கு எதுவுமே தெரியல. எதுக்கு இப்படி பண்றாருன்னு தெரியல. அப்புறம் இதே மாதிரி தான் ஃபரேஷ் அண்ணனுக்கும் நடக்க ஆரம்பிச்சது. என்ன பண்றீங்க பரேஷனா? விடுங்க. ஐ see. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த வீட்ல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள தவிர வேற யாராவது தங்க வந்தாங்களா? அந்த ஃபிளாட்ல ஏதாவது சின்ன குழந்தை இருந்துச்சா என்ன? ஆமா மேடம். ராஜேஷ் அண்ணனோட பெரிய அண்ணனும் அவரோட அண்ணியும் இருந்தாங்க. ஒரு வருஷம் முன்னாடி அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த நேரத்துல அவ தப்பிச்சிட்டா. குழந்தை தப்பிச்சிட்டாளா? ஆனா ராஜேஷ் அண்ணனோட கல்யாணத்துக்கு முன்னாடி அவ பால்கனில இருந்து குதிச்சு செத்துட்டா. அவளுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மி. எல்லாரும் அவளை பைத்தியம்னு தான் சொல்வாங்க. மேடம், நான் போகட்டுமா? தேங்க்யூ. செக்ரட்டரி சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க வந்து அந்த சின்ன குழந்தை, அதாவது பேபி வேனை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? பேபி பென், அவளை பத்தி நான் என்ன சொல்ல? அது ஒரு சோகமான கதை. அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பாட்டி தான் அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா கொஞ்ச காலத்திலேயே பாட்டியும் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவளோட நிலைமை ரொம்ப மோசமாவே போயிடுச்சு. அவ தாத்தாவும் சித்தப்பாவும் கூடவே தான் இருந்தாங்க. ஆனா இந்த குழந்தைய வளர்க்கறதுல அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. அவங்களுக்கு அவ ஒரு பாரமா தான் இருந்தா. எப்ப பாரு அவளை ஒரு ரூம்ல வச்சு கதவை அடைச்சிருவாங்க.
அவ உள்ளே உட்கார்ந்து கத்துவா, கதறுவா, அழுவா. ஆனா அவங்க யாரும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ அவ தானாவே பால்கனில இருந்து குதிச்சிட்டாளா? உண்மையாவே என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏன்னா நான் டவுன்ல இல்ல அப்போ. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ராத்திரி ரொம்ப நேரம் பால்கனில தனியா விளையாண்டுட்டு இருந்தாளாம். விளையாண்டுட்டு இருக்க போது கீழே விழுந்துட்டான்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, ஒரு சின்ன குழந்தை அதுவும் ராத்திரி பால்கனில தனியா விளையாடி இருக்கா. ஐ நோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆனா அது என்ன? Frankly, I'm totally confused. இந்த வீட்ல இவ்ளோ டெத் ஆயிருக்கிறதுனால இத நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் பேபி பேண்ட்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். I'm 100% sure அது பேபி வேனோட ஆத்மா தான். ஃபெரான் ஒரு சின்ன குழந்தையோட குரல்ல தான் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா அதெல்லாம் சரிதான். எனக்கு முக்கியமா என்ன தெரியணும்னா, அந்த குழந்தை செத்ததுக்கு காரணம் மேல இருந்து விழுந்ததாலயா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கான்னு. அந்த நேரத்துல ஏதாவது ஒரு போலீஸ் கேஸ் கண்டிப்பா ஆயிருக்கணும். ஒருவேளை போலீஸ் கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சா ரொம்ப உதவியா இருக்கும். நோ ப்ராப்ளம். ஒன் ஆஃப் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட் இஸ் a police officer in this area. நான் இன்னைக்கு போய் அவனை பார்க்கறேன். கிரேட். ஹேத்தல ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹேத்தல் அவளோட குழந்தைங்களை பாத்துக்காம இந்த குழந்தைய பாத்துக்க போறாளேன்னு எனக்கு கோவமா வந்தது. அதனால வரதட்சணை கொடுக்கறப்போ நாங்க ஒரு கண்டிஷன் போட்டோம். என்ன கண்டிஷன்? கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய நிச்சயமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடணும்னு சொன்னோம். அந்த பொண்ணு இருந்தா என் பொண்ணு உங்க வீட்ல இருக்க மாட்டான்னு சொன்னோம். அவங்க உங்க கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஆமா, தன்ஷுக் அண்ணன் எங்க கிட்ட ரொம்ப நம்பிக்கையா சொன்னாரு. அந்த குழந்தைய பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம்னு சொன்னாரு. அவரு தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறதாவும் எங்களை கல்யாண வேலையை பண்ண சொன்னாரு. ஆனா அந்த குழந்தை பால்கனில இருந்து கீழே விழுந்து இறந்துருச்சுன்னு எங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். Now it's crystal clear. Baby Van is murdered by the family. அதனால அவங்க அந்த குழந்தைய கதை முடிச்சிட்டாங்க. எவ்வளவு மோசமா கூட நடந்திருப்பாங்களான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்ப பாருங்க, அவங்க பண்ணது அவங்களுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. பேபி பேன் ஒருத்தரை விடாம எல்லாரையுமே சாகடிச்சிருக்கா. அதுவும் முதல்ல ஹேத்தல கொண்டு இருக்கா. இது எல்லாமே அவகிட்ட இருந்தா ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். So according to you, இதெல்லாம் பேபி வேனோட ஆத்மா தான் பண்ணிருக்கா. பட் why she is crying now? ஏன்னா அந்த 4 ஆத்மாக்களும் பேபி பேன் ஆத்மாவை கைது பண்ணி வச்சிருக்கு. அவங்க அவளை டார்ச்சர் பண்றாங்க. அவ அதுல இருந்து முக்தி அடையணும்னு நினைக்கிறா. ஆனா அதை எப்படி பண்ணணும்னு தான் அவளுக்கு தெரியல. அதனாலதான் அந்த ஆத்மா அடிக்கடி கதவு கிட்ட வந்து தட்டிக்கிட்டே இருக்கு. யாருக்காவது அந்த சத்தம் கேட்கும்னு நினைச்சிருக்கு. காப்பாத்துவாங்கன்னு நினைச்சிருக்கு. ஐ திங்க் நம்ம பேபி வேனோட ஆத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கா. We should help her. Yeah, you're right. நம்ம அவளுக்கு முக்தி கொடுத்தே ஆகணும். இது என்னுடைய ஸ்பெஷல் எனர்ஜி காயின். இத வச்சு அந்த ஆத்மாக்களை கட்டாயப்படுத்தி நாம இங்க வரவழைக்கலாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி பேபி பேங்க்கு மோட்சம் கிடைச்சிரும். I will need your right hand first finger. H E T A L Hetal. Hetal? Hetal.
ஹேத்தல், நீங்க வந்துதான் ஆகணும் ஹேத்தல். ஹேத்தல், பாருங்க பாருங்க, she's come. அவ வந்துட்டா வந்துட்டா. ஓகே, டோன்ட் பேனிக். D H A N S U K H. Dansuk, Dansuk, Dansuk. Dansuk. ஓகே, டோன்ட் பேனிக். இருங்க. P A R E S H. பரேஷ், பரேஷ், இங்க வந்துடு. பரேஷ், R. ராஜேஷ் ராஜேஷ், ராஜேஷ். எனக்கு உங்க எல்லாரும் பத்தியும் நல்லா தெரியும். நீங்க பண்ண தப்பு எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க இப்ப அந்த பேபி பேனை விடுவிச்சு தான் ஆகணும். முடியாது. நாங்க அவளை விடவே மாட்டோம். 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 நோ, முடியாது. நாங்க அவளை விடவே மாட்டோம். நாங்க அவளை விடவே மாட்டோம். நாங்க அவளை விடவே மாட்டோம். உங்க எல்லாருக்கும் என்னதான் வேணும்? R E V E N G E. Revenge. பழி வாங்கணும். பழி நாங்க வாங்கணும். பழி வாங்கியே தீருவோம். நாங்க அவளை பழி வாங்காம விடவே மாட்டோம். நாங்க அவளை விடவே மாட்டோம். நீங்க அவளை விடுவிச்சு தான் ஆகணும். பேபி பேனை விடுவிச்சு ஆகணும். முடியாது. நாங்க அவளை விடவே மாட்டோம். G O. நிஷா ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. எங்களை கொன்னுட்டா நாங்க அவளை பழி வாங்காம விடவே மாட்டோம். நாங்க அவளை பழி விட மாட்டோம். அவளை நாங்க பழி வாங்காம விடவே மாட்டோம். அவளை பழி வாங்கியே தீருவோம். அவளை நாங்க பழி வாங்கியே தீருவோம். விடுங்க. நாங்க அவளை பழி வாங்க ஓடிடவே மாட்டோம். நாங்க அவளை விடவே மாட்டோம். இங்க இருந்து சீக்கிரமா போங்க. போங்க, இங்க இருந்து போங்க. வேண்டாம். வேண்டாம், ஒண்ணும் செய்யாத. வேண்டாம். போயிடுங்க. இங்க இருந்து போயிடுங்க. எங்களை ஒண்ணும் செய்யாதீங்க. போங்க. இப்ப இந்த 4 ஆத்மாக்களால எங்கேயும் போக முடியாது. நான் எல்லா வழிகளையும் அடைச்சிட்டு அவங்களால எங்கேயும் போக முடியாது. இப்ப இவங்க நம்ம பேச்சு கேட்டுதான் ஆகணும். உங்க எல்லாருக்கும் அப்படி என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? வாங்கணும். பழி வாங்கியே தீரணும். பழி வாங்கியே D தீரணும். E A பழி T H. Death. மரணம், 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 நிறைய மரணம் தேவை. நீங்க அந்த குழந்தையை விட்டுதான் ஆகணும். அவளை போக விடுங்க. முடியாது, முடியாது. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் கடைசி வாய்ப்பு தரேன். நீங்க செஞ்சதுக்கு பிரான்ச்சுக்கு தேடிக்கோங்க. இங்க இருந்து போயிடுங்க. உங்களுக்கு புது வாழ்க்கை கிடைக்கும். முடியாது. நாங்க விடவே மாட்டோம். I can sense it. பேபி பேன் கஷ்டத்துல இருக்கா. அவங்க அவளை சித்திரவதை பண்றாங்க. சித்தப்பா, என்ன அடிக்காதீங்க. சாவுதான் வேணும். அவனை நாங்க விட மாட்டோம். போக மாட்டோம். அவளோட சாவுதான் எங்களுக்கு வேணும். சமீர், ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை நம்ம செஞ்சாகணும். இந்த 4 ஆத்மாக்களும் சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியை நான் கொண்டு வர சொன்னேனே, கொண்டு வந்தீங்களா? யா ஐ ஹேவ். என்கிட்ட கொடுங்க. போயிடு. ஷமீர், are you okay? யா ஐ அம் ஓகே. எதுவும் செய்ய முடியாது. விடவே மாட்டோம். பழி வாங்கணும். அவளை பண்ணுவோம். அவளை நாங்க பழி
பழி வாங்கியே தீருவோம். அவளை நாங்க விட மாட்டோம். மனுஷா, மனுஷா, மனுஷா. நாங்க அவளை விடவே மாட்டோம். அவளை நாங்க விட மாட்டோம். பழி வாங்கணும். அவளை நாங்க பழி வாங்கியே தீருவோம். கொன்னுடுவோம். விடுங்க. இங்கிருந்து போ. அவ்வளவுதான். ராஜேஷ், கொன்னுடுவோம். நாங்க கொன்னுடுவோம். விட மாட்டோம். போயிடுங்க. போங்கன்னு சொல்றோம்ல. பரிஷ். சுரேஷ் மோனிஷா கேடா மோனிஷா விட மாட்டோம். யாரையும் விட மாட்டோம். எங்களுக்கு மோனிஷா மனுஷா, மனுஷா. இப்போ இந்த 4 ஆத்மாக்களையும் இந்த பாக்ஸ்ல கைது பண்ணியாச்சு. பேபி பேன், பேபி பேன், வெளியே வா. பேபி பேன், இனிமே அந்த 4 ஆத்மாக்களும் உன்னை தொந்தரவு பண்ணாது. இங்க இருந்து போயிடு.